இன்னைக்கு நம்ம கார்லிக் பிரெட் பண்ண போறோம். இன்னைக்கு ஒரு புது ஆளையும் கூட சேர்ந்துக்க போறாரு. ஸோ நான் வந்து 2 பிரெட் பண்ணலான் இருக்கேன். ஸோ 1 கப் பிரெட்டுக்கு 1 ஸ்பூன் ஈஸ்ட் தேவைப்படும். ட்ரை ஈஸ்ட் ஸ்பூன்ல தான், டேபிள் ஸ்பூன்ல இல்லை. 1 2 போட்டேன் இல்லையா? இதுக்கு வந்து 2 ஸ்பூன் சீனி போட்டுமா. வார்ம் வாட்டர், குடிக்கிற மாதிரி இருக்குல்ல அந்த தண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இந்த சீனியும் இந்த ஈஸ்டும் கரையணும். கரைஞ்ச பிறகு இது நல்லா ஒரு 10 நிமிஷம் இது வந்து ஈஸ்ட் வந்து இதுல வந்து உருவாகணும், பொங்கி வரணும். இந்த ஈஸ்ட் வந்து சரியா பொங்கி வரலைன்னா அது நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து வயிற்றுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும். இந்த இந்த வார்ம் வாட்டரும் இந்த சுகரும் சேரும் போது இந்த ஈஸ்ட் வந்து அப்படியே பொங்க ஆரம்பிச்சிடும் அது. ஸோ இப்போ நல்லா கலக்கி விட்டுக்குவோம். நல்லா கரைஞ்சிச்சு. இதை நான் வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சுட்டு போகிறேன். அது பொங்கின பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு கோதுமையில தான் இன்னைக்கு வந்து நான் கார்லிக் பிரெட் செய்ய போகிறேன் ஹெல்த்தியா. சரி, ஓகே. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு நான் அப்புறம். இந்த மீன் டைமில் நான் வந்து தேவையான வேலைகள்லாம் பண்ணி வச்சுக்கிறேன். சில்லி ஃப்ளாக்ஸ் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற வரமிளகாய் இருக்குல்ல, அதை லேசாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒன்றும் பாதியமாக பொடிச்சா அதுதான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். இது போய் கடையில் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, நான் பொடிச்சு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட ஈஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ ஒரு ரெண்டு கார்லிக் பிரெட் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் தேவையான மாவு வந்து நான் 2 கப்பு எடுத்துக்க போகிறேன். இது வந்து கோதுமை, இது 1 கப்பு. இந்த ஸ்பேச்சுலால 2 வாட்டி போட்டேன்னா 1 கப்பு. ஸோ நான் வந்து 2 கப்பு போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து 2 கப் போட்டாச்சு. போட்டுட்டு சால்ட் டேஸ்ட்டுக்கு. இப்போ நான் வந்து இந்த ஈஸ்ட் வாட்டரை இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த ஃபுல் ஈஸ்ட் வாட்டரையுமே ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து பிசு பிசுன்னு தான் இருக்கும். பட் இதை வந்து நம்ம நீட் பண்ணி இதை ஒரு மாதிரி டைட்டாக ஆக்கணும். இப்போ இது கூட நான் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸ் நானே பண்ணது சில்லி ஃப்ளேக்ஸும் கொஞ்சம் வந்து ஹெர்ப்ஸும் போட்டுக்கிறேன். இந்த அளவு போட்டிருக்கேன். சப்போஸ் ஈஸ்ட் தண்ணி வந்து கம்மியாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம்.
இந்த மாவு வந்து இப்படி வந்திருக்கு. எனக்கு வந்து இந்த இடம் சின்னதா இருக்கறனால எனக்கு இந்த இடத்துல நீட் பண்ண விருப்பம் இல்லை. சரி பார்க்கலாம், இதுல வச்சு நான் நீட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதை நான் இப்போ நீட் பண்ணிட்டேன் இந்த மாவை. இப்போ இதை நீட் பண்ணிட்டு திரும்ப ஒரு 1/2 hour இது வந்து நல்லா ஊறணும். இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி அப்படியே ஊற விட்டுருவோம். ஒரு நேரம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கும்போது இப்போ இந்த மாவு வந்து புஷ்ஷுன்னு அதிகப்படியாக இருக்கும். சரி இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். கன்வெக்ஷன் மோடில் 220 டிகிரி ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸோ இது ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா, என்னோட பெரிய ஷெஃப் வர போறார். இதை வந்துட்டார். இதோ இப்போ பிறந்த பாப்பா, இப்பதான் பிறந்துச்சு. குட்டி குட்டி நாய்க்குட்டி. கை கழுவிக்குங்க. ஸோ ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் பீஸ் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். வாங்கல் மிஸ்டர் ஐயா. ஸோ இங்க பாருங்க, புஷ் ஆயிடுச்சு. புஷ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் பட்டர் தேவைப்படுது. நீங்க ஒரு பாதி எடுத்து அதுல அது கட் பண்ணி போட்டு மறுபடியும் கை கழுவுங்க. இது வந்து நம்மளோட இந்தியன் பாஸ்லே. ஐ மீன் பாஸ்லே கிடைக்கலைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கொத்தமல்லி கீரை போட்டுக்கிடலாம். அதை வாஷ் பண்ணிட்டு கட் பண்ண போறேன். இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கார்லிக் கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். ஸோ சார் வந்து பட்டர், கூல் டவுன் ஆன பட்டர் எடுத்து, ஐ மீன் ரூம் டெம்பரேச்சர்ல உள்ள பட்டர் எடுத்து இதில் போட்டுட்டு இருக்காரு. இந்த கத்தி வச்சு இதை கொஞ்சம் இல்லை, இந்த ஸ்பூன் வச்சு இதை வந்து மிக்ஸ் பண்ணிடு. எக்ஸ்கியூஸ் மீ. திரும்ப ஒரு ஷெஃப்க்கு, ஒரு ஷூ ஷெஃப் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும். ஸோ இது வந்து ப்ரீ ஹீட் ஆகி முடிச்சிச்சு. மிஸ்டர் ஐயா கொஞ்சம் அப்படி இந்த பக்கம் ரெண்டு பேரையும் கவர் பண்ற மாதிரி. ஸோ இந்த பேட்டர் பாருங்க, புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. இப்போ திரும்ப இதை கொஞ்சம் லேசா நீட் பண்ணிக்குவோம். இப்போ நாங்கள் இதில் என்னென்னலாம் போட போகிறோம்னு சொன்னாக்கா,
நான் வந்து ஆக்சுவலா கார்ன் மட்டும்தான் போடுவாங்க. நம்மளுக்கு வந்து கார்ன், கேப்சிகம், கிரீன் சில்லிஸ் அண்ட் அனியன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பட்டர், கார்லிக், அப்புறம் பார்ஸ்லே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாவை வந்து 2ஆ பிரிச்சுக்குவோம். இதை 2ஆ பிரிச்சுக்குவோம். பிரிச்சுட்டு இது நல்லா பெருசா திரட்டிக்கிறேன். நான் திரட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. டாப்பிங்ஸ் போட்டுட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஹெர்ப்ஸ் கொஞ்சம் டாப்பிங்ஸ் வைங்க. ஓரமா ஓரமா ஒரு ஒன் சைடு. சார் ஒரு பக்கம் வைக்க சொன்னேன் சார். ஒரு பக்கமா இப்படி வைக்க சொன்னேன் சார். அப்புறம் கார்னர் விட்டுருங்க சார். கார்ன் கொஞ்சம் போட்டுட்டு இருக்கோம். போட்டு இந்த ரூம் டெம்பரேச்சர்ல வச்சனால சீஸ் வந்து கையில போடுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதை வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கிட்டே அந்த ட்ரே விடு. மேலே வச்சுக்கோங்க. இதுக்கு நைஃப் தரேன், கட் பண்ணுறேன். நான் சொல்லித்தரேன். போதும் போதும், ரொம்ப வேண்டாம். அதையே நல்லா கோட்டிங் தேய்ச்சி விடு. நல்லா அந்த ப்ரஷ் அப்படியே தேய்ச்சிட்டு இது மேலே வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், இதுக்கு மேலே வந்து ஹெர்ப்ஸ். இப்போ நீட்டாக கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் டீப்பாக அப்படியே இது நைஃப் எடுத்து கட் பண்ணி விடு. உள்ள கட் பண்ணுமா? இப்படி. ஓகே. சாரும் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதனால
அவருக்கு பண்ண தெரிஞ்சதை அவர் பண்ணட்டும். அவரு எப்படி பண்ணாலும் அது அழகாக இருக்கும். ஓகே, ப்ரீஹீட் ஆகி முடிச்சதும் அதுக்குள்ளே வைப்போம். நெக்ஸ்ட் டோ ரெடி பண்ணிடலாம். ஸோ ட்ரே உள்ளே வச்சுட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் 20 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன். 20 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இடையில ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஒரு வாட்டி பார்ப்போம். பார்த்துட்டு அது வந்து ஓகே அப்படின்னு சொன்னாக்கா எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா 20 மினிட்ஸ் எடுத்து பேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டோ இதை காமிக்கணுமா என்ன? ஸோ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லாவே ரைஸ் ஆயிருக்கு. நல்லாவே இருக்கு. ஸோ இப்போ நைஃப்ல எந்த மாவுமே உங்களுக்கு ஒட்டலை பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இன்னொரு கார்லிக் ப்ரெட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை வச்சிருப்பேன் அதில். ஓகே, ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வந்திருக்கு, கிறிஸ்பாக இருக்கு. இதை எடுத்துட்டு நம்ம இன்னொன்று எடுத்து வச்சிடலாம். வாசம் மூக்கை துளைக்கிறது. பயங்கர சாப்பிடுவோமா? ஸோ நம்மளோட எம்மியான கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சுடுது அண்ட் மைக்ரோவன்லேருந்து எடுத்த உடனே சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும். ஸோ அந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். இன்னொரு கார்லிக் பிரெட் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ.